ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துடைய டைரக்டர் வினோத்தை பத்தி தான் பேச போறோம். ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்தது அப்படின்றது நம்மளால வாய் விட்டு சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பரா அந்த படத்தை நாம 2 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்க வேண்டியது. அதாவது கிட்டத்தட்ட இந்த படம் ஜனவரி மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா தான் மிகப்பெரிய ஒரு பிளான் இருந்தது. அதனாலதான் அதுக்கு முன்னாடியே மலேசியாவுல அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனையும் பண்ணியிருந்தாங்க. அதுல விஜய் எதிர்பார்க்காத அளவுக்கு மலேசிய மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அவ்வளோ அளவுக்கு அன்பையும் பொழிஞ்சிருந்தாங்க. அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டு ரசிகர்கள்லாம் எப்படா ஜனநாயகன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இந்த படத்தை வச்சுதான் அவர் ஜெயிச்சாருன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், இன்னொரு விஷயம் சென்சார்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு எலெக்ஷனும் முடிஞ்சு அந்த ஏப்ரல் எண்டிங்ல மேபி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏப்ரல் எண்டிங்ல ரிலீஸ் பண்ணல அப்படின்னா விஜயோட பர்த்டேக்கு இந்த படத்தை பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் இவ்வளோ நாள் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ரொடியூசர்லாம் இதுல எக்கச்சக்கமான காசை போட்டு வச்சுட்டு இதுல எந்த ஒரு இப்போ எதிர்பார்ப்புமே இல்லையே, எந்த ஒரு லாபமும் இல்லையே அப்படின்னு சொல்லி டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி நிறைய பிரச்சனைகள்ல மாட்டியிருந்தாங்க. ஏன்னா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூட இந்த படத்தை வாங்கிட்டாங்க. பட் திரும்பவும் இப்ப அந்த படம் வரல அப்படின்ற பட்சத்துல அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாயிடும். அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்ல வினோத் இருந்துட்டு இருந்தாரு. இப்போ அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வினோத் அடுத்தபடியா படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வழியில பயணிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி தல அஜித்தை வச்சு துணிவு, வலிமை இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. வலிமை எல்லாம் மிகப்பெரிய அளவுல போகல அப்படின்னாலும் அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பண்ணணும் அப்படின்றதுதான் அவரோட எய்மா இருந்துச்சு. அந்த வகையில பாக்குறப்போ ஜனநாயகனை பத்தி நாம யோசிக்க வேண்டாம், அது வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லி அதே படக்குழுவை வச்சு வினோத் இன்னொரு பிளான் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தனுஷ் கிட்ட போய் ஒரு கதை சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு, நம்ம சீக்கிரமாவே அதை முடிச்சுட்டு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும், அதனால உங்களுக்கு அது ரொம்பவே சூட் ஆகும், நாம அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. பட் தனுஷ்க்கு இன்னும் 2-3 இயர்ஸ்க்கு எந்த ஒரு கால் ஷீட்டும் இல்ல, அவர் ஃப்ரீயே கிடையாது, அவைலபிள் இல்ல. அதனால அவரால் இப்ப பண்ண முடியாது, வேணா ஒரு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் சொல்லிட்டாரு. அதே கதையை கொஞ்சம் சூர்யாவுக்காக மாத்தி எழுதி இப்போ சூர்யா கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு. சூர்யா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அடுத்ததா சூர்யாவோட படம் கருப்பு எப்ப ரிலீஸ் ஆகும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூர்யா இந்த படத்துலதான் கமிட் ஆக போறாரு. இந்த படத்துக்கான பூஜையும் ஷூட்டிங்கும் இந்த ஜூன் ஜூலைலே தொடங்கிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா தான் டைரக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. சூர்யாவோட படத்துல ஜோடியா யார போடுறது அப்படிங்கிற அந்த ஹீரோயின் ஆடிஷன் தான் இப்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. இதுல டாப்ல இருந்தது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி த்ரிஷா தான் இருந்தாங்க. இப்ப விஜய் கூட சேர்ந்து அந்த பேர் ரொம்பவே அவங்களுக்கு அடிபட்டதுனால எந்த ஒரு இயக்குனர்களுமே த்ரிஷாவை போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. த்ரிஷாவும் இப்போதைக்கு நடிக்கிற ஒரு சான்ஸ் கிடையாது, நான் கொஞ்ச நாள் நடிப்புல இருந்து விலகி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கருப்பு படத்தோட லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே இப்ப சினிமாவில இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. மேபி அவங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப நம்ம அரசியலுக்குள்ள போகாம சினிமாவை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினா த்ரிஷாவை தான் போடணும்ன்ற ஒரு ஐடியா இருந்திருக்கு அவருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த இஷ்யூனால த்ரிஷா இல்ல அப்படின்றது முடிவாயிடுச்சு. அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்கன்னா மமிதா பைஜு இப்ப டாப்ல இருக்காங்க, பூஜா ஹெக்டே இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தரை தான் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் யாரை போட்டாலும் அந்த கதை முழுக்க முழுக்க ஹீரோக்கான கதை. சூர்யாவுக்கு அந்த கதை ரொம்பவே சூட் ஆகும், அவருக்கும் பிடிச்சிருச்சு, நாங்க பண்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜூன் ஜூலைல நாங்க பூஜையை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இந்த இயர் எண்டுக்குள்ளவே அதை ரிலீஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லியிருக்காரு. ஒரு படம் இல்ல கை கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா இன்னொரு படம் கை கொடுக்கும் அப்படின்றதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. விஜயும் கண்டிப்பா அந்த படம் வர்றதுக்குள்ள ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விஜய் இப்ப அரசியல்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அதை தாண்டி அவர் சினிமாக்குள்ள இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை பாக்குறதுக்காக நீங்க ரொம்ப ஆவலா இருந்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.